வணக்கம் நண்பர்களே, இது பழைய பாதை. நான் உங்கள் மணிகண்டன். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையிலேயே ஏமாற்றத்திற்குரிய விஷயமாகத்தான் இருக்கிறது. ஒவ்வொரு யூடியூப் வீடியோ போடும்போதும் நிறைய கஷ்டப்படுறோம், நிறைய தேடல்கள். இது எல்லாம் தாண்டி அந்த மானிட்டரைசேஷன் ஆகும்போது நமக்கு எப்படியும் வந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, இல்லை நீங்கள் ரீயூஸ்ட் அண்ட் கண்டென்ட்டை யூஸ் பண்ணிட்டீங்க, அதனால் உங்களுக்கு வரலன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் போன மாதம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பல வீடியோக்கள் போட்டு நான் என்னுடைய சொந்த முயற்சியில் போட்டு கடைசியில் அது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, யூஸ்டு கண்டென்ட் திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வரும். இது என்ன பெரிய விஷயம்? எம்ஜிஆரை பற்றி யார் வேணால் பேசலாம், சிவாஜியை பற்றி யார் வேணால் பேசலாம், இப்படி எத்தனையோ கலைஞர்களை பற்றி யார் வேணால் பேசலாம். அது எப்படி யூஸ்டு கண்டென்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வருத்தம். ஒருவேளை என் ஃபேஸை காமிக்காததுனால எனக்கு அந்த வாய்ப்பை தரலையா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. அவங்க நிறைய விதிமுறைகளை வச்சுருக்காங்க. நீங்கள் போய் உங்கள் சேனலோட யூஆர்எல் அது என்ன வெப்சைட் பேஜ் இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுங்க சத்தியமாக. நான் ஏதோ ஃபஸ்ட்டு சேனலுக்காக ட்ராவல் பண்ணி அதை எடுத்து போட்டு பணம் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கேன். ஏதோ கொஞ்சம் வந்துட்டுருக்கு. செகண்ட் சேனலுக்காக ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு நினைக்கும்போது எம்ஜிஆரை பற்றி போட்டேன். உண்மையிலேயே அது ரொம்பவும் ரிசல்ட்டுக்குரியதாக இருந்தது. கிட்டத்தட்ட 4000 மணி நேரம் அதுவே வந்துடுச்சு. எப்படியும் நமக்கு அமௌண்ட் வந்துடும், நமக்கு ரெகக்னேஷன் கிடைச்சிரும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிற டயத்தில் இந்த மாதிரி உங்கள் வீடியோவுக்கு காசு வராது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நான் அடுத்தவங்க போட்ட வீடியோவை திருடி எல்லாம் போடலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறத அப்படியே அன்லிஸ்டடில் வைங்க, அதுக்கடுத்து இங்கிலீஷில் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓரளவு படிச்சிருக்கிற எனக்கே இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும்போது படிக்காதவங்களுக்கு எத்தனை பிரச்சனை இருக்கும்? யூடியூப் தயவு செய்து அதை நீங்கள் மாற்றிக்கங்க உங்களுடைய விதிமுறைகளை. அப்படியேவும் நீங்கள் இந்த வீடியோவெல்லாம் ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இந்தந்த வீடியோலாம் திரும்ப யூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்தந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லுங்கள். எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க. ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு மட்டும் போட்டு விட்டுடுறீங்க. அதுக்கடுத்து எந்த வீடியோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும்? நான் ஒரு மாதிரி எம்ஜிஆரை பற்றி பேசியிருப்பேன், நண்பர் ஒருத்தர் வேறு மாதிரி பேசியிருப்பார். இதில் எது ரீயூஸ்டு கண்டென்ட்டு, எது யூஸ் பண்ணாத கண்டென்ட்னு நமக்கு எப்படி தெரியும்? நீங்கள் பர்டிகுலராக இந்த வீடியோ தான் ரீயூஸ்டு பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தானே எங்களுக்கு தெரியும். யூஎஸ்ஏ அமெரிக்க நிறுவனமான யூடியூப்புக்கு என் தமிழ் குரல் ஒலிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனாலும் ஏமாற்றுகிறதா யூடியூப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி அப்படிங்கிறது எனக்கு இருக்குது. இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சுல்ல. நீங்கள் சொல்கிறீங்க இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள், பண்ணிட்டு போகிறேன், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் இதுக்கடுத்து நீங்கள் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் கஷ்டப்பட்டதுக்கு பலன் இல்லையேங்க. நைட்டு எவ்வளவு நேரம் தேடி எம்ஜிஆரோட ஃபஸ்ட்டு படம் எது, செகண்ட் படம் எது, தேர்டு படம் எது, அதில் என்ன கேரக்டரில் நடிச்சிருந்தார், எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு, இதையெல்லாம் போட்டு கடைசியில் நீங்கள் திரும்ப யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இதில் என்ன நியாயம் இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தயவு செய்து யூடியூப் நிறுவனம் உங்களுடைய ஐ திங்க் யூ ஆர் சேஞ்ச் யுவர் பாலிசி பிகாஸ் லாட் ஆஃப் பர்சன்ஸ் ட்ரை டு அச்சீவ்ட். அவர்களுடைய சாதனையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏதாவது குறை சொல்லி தட்டி கழிக்காதீங்க. எனக்கு நேர்ந்த மாதிரி யாருக்கும் நேர வேண்டாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இல்லை என் சேனலே பேன் பண்ணாலும் அதை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது. எத்தனையோ பேர் யூடியூப்பில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு தான் இதெல்லாம் போட்டுட்ருக்குறாங்க. இதில் இந்த சின்ன சின்ன குறைகள்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் ஏமாத்துறது அப்படிங்கிறது எனக்கு சரியாக படலை. ஏமாற்றாதீங்க, தயவு செய்து ஏமாற்றாதீங்க. நான் என்னோடய ஆதங்கத்தை மட்டும்தான் பதிவு பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஒரு குறையாக எடுத்துக்கிட்டு எனக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுங்க. ஏன்னா இதே மாதிரி இப்போது இந்த தகவல்கள் மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பித்து அவங்க ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடைசியில் இப்படி அவங்க கஷ்டப்பட்டதுக்கு பலனாக இல்லாமல் ரீயூஸ்டு கண்டென்ட்டுன்னு நீங்கள் பாட்டுக்கு இது பண்ணிட்டீங்கன்னா எதை வச்சு ரீயூஸ்டு கண்டென்ட்டு? அடுத்த வீடியோவை அப்படியே காப்பி பண்ணி போட்டால் தான் ரீயூஸ்டு கண்டென்ட்டு. நான் நெட்டில் இருந்து ஒரு படத்தை எடுத்து போட்டு அதில் நான் டைப் பண்ணி அதில் சில எழுத்துப்பிழைகள் கூட இருக்குது. பல பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் என்னோடய வீடியோவை பார்த்தாலே தெரியும், நீங்கள் எழுத்துப்பிழையை திருத்திக்கிங்க அப்படிங்க. அப்போ அது எப்படி ரீயூஸ்டு கண்டென்ட் ஆக முடியும்? ஒன்று அமௌண்ட்டை தர முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க. யாருமே என்ன மாதிரி இருக்கக்கூடியவங்க யூடியூப்பில் சேனலில் வீடியோவே போட மாட்டாங்க. அதுக்காக இந்த குறைகள்லாம் சொல்லாதீங்க. தயவுசெய்து மாற்றிக்குங்க. ஏமாற்றாதீங்க, எங்களை ஏமாற்றாதீங்க. நன்றி.